அது யாரா இருக்கும்னு தெரியலையே. தனுவா இல்ல ஆலியாவா இல்லைன்னா அந்த கவிதாவா இருக்குமோ? அவர் எனக்கு எதிராக ஏதோ பிளான் பண்றாருன்னு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்காக தான் இவ்ளோ நாடகம் ஆடி இருக்காரு. எப்படியாவது அந்த பேப்பர்ஸை கண்டுபிடிச்சே ஆகணும். என் சந்தேகம் உண்மையா இருந்ததுன்னா அந்த பேப்பர்ஸ் ஆலியா இல்ல தனு ரூம்ல தான் இருக்கணும். நீ எங்க போன? நான் எப்போதுல இருந்து தேடுறேன் தெரியுமா? என்ன எதுக்கு தேடிட்டு இருந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஹக் பண்ணிட்டேன். நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு இப்பதான் ரியலைஸ் பண்ணேன். அதான் உன்கிட்ட சாரி கேட்கலான்னு. என்னால எதை வேணா பொறுத்துக்க முடியும், ஆனா நீ கோவமா இருக்கிறது மட்டும் பொறுத்துக்க முடியாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா? அந்த பேப்பர்ஸ் மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நீ நினைக்கிற அளவுக்கு நான் மோசமானவன் இல்ல. இட்ஸ் ஓகே. எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை. என் மேல கோவம் இல்லையா? இட் மீன்ஸ் நான் ஹக் பண்ணத நீ தப்பா நினைக்கல. அப்ப மறுபடியும் பண்ணிக்கிறேன். உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்றேன். நீ இவ்ளோ நல்லவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை லேடி ஹிட்லர். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இப்படி ஆடுற? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்றீங்க. நான் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ கம்ப்ளைண்ட் மட்டும் இல்ல, என்ன ஜெயில போட்டாலும் சரி தூக்குல போட்டாலும் சரி நான் உன்னை விடுறதா இல்ல. என்ன கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ற? இது பழைய ட்ரிக், வொர்க் அவுட் ஆகாது. வேணாம் வேணாம் வேணாம். ஏன் நெளிற? கம் ஆன். பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. என்ன பண்ற? சீ, நான் இல்ல. பாட்டி, நீங்க எப்ப வந்தீங்க? பாத்தீங்களா பாட்டி, நான் தனியா இருக்கிறத சாதகமா எடுத்துக்கிட்டு என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டா. நான் அப்படிப்பட்டவ இல்லன்னு சொன்னாலும் நான் சொல்றது நீங்க நம்பலையா? எல்லாத்தையும் பார்த்த, எல்லாத்தையும் கேட்டேன். பாட்டிக்கிட்டே போய் சொல்றியா? உன்ன பாட்டி அடிக்க வேண்டாம், ஸ்கேலால அடிக்க வேண்டாம் ப்ளீஸ். ஏ பாட்டி, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு அவளை கட்டி பிடிக்கல, அவதான் என்ன கட்டி பிடிச்சிட்டு இருந்தா. உன் பாட்டி என்ன நீ முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? என் முன்னாடி இப்படி நெளியும் போது நீ தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுது. என் ஆசை பேர இந்த அளவுக்கு இறங்கி போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் தப்புதான். உன்னை இப்படியே விட்டு வச்சது ஏன் தப்புதான். சாரி வேண்டாம், பூரிய வேண்டாம். முழுசா இதால 50 அடி உன்னை முட்டி போட வச்சு அப்புறம் இதால அடிக்க போறேன். பாட்டி, நீங்க இந்த வில்லனுக்கு முன்னாடி உங்களோட இந்த ஹீரோ அடிப்பீங்களா? இந்த பாட்டியோட மானத்தையே நீ வாங்கிட்ட. வேண்டாம் வேண்டாம். பாத்தியா, ஓடி போயிட்டா. என்னதான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் மெதுவா அடிச்சிருக்கலாம் பாட்டி. என்ன சொன்ன? ப்ளீஸ். அதெல்லாம் அவங்கிட்ட வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா இருக்கணும். உனக்காக இனி அவனை அடிக்க மாட்டேன். உடம்பெல்லாம் பிடிச்சிக்கிச்சே. இன்னும் 2-3 நாள் இங்க தூங்கின என் உடம்பு ஸ்டாச்சுவா மாறிடும். பாட்டியை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணுமே. என்ன பண்றது? அபி, என்னாச்சு? என் உடம்பு பிடிச்சிக்கிச்சு, பிடிச்சி விடுறியா? ஐயோ, அது இல்ல. நீ பிரக்யா கிட்ட பேசினியா? அவ இம்ப்ரெஸ் ஆனாளா? இம்ப்ரெஸ் ஆக வேண்டிய நேரத்துல தான் வில்லன் என்ட்ரி ஆயிடுச்சு. வில்லனா? யார் இந்த வில்லன்? அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? ஏய் சீ, நான் வில்லன் சொன்னது என் பாட்டி. நான் பிரக்யா கூட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பாட்டி எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. என்ன அடின்னு அடிச்சு அந்த ரூம்ல இருந்து வெளியே தள்ளி விட்டாங்க. ஆனா பாட்டி எதுக்கு பிரக்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க? இல்ல, சப்போர்ட்லாம் பண்ணல. பாட்டி எப்படிப்பட்டவங்க உனக்கு தெரியும்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுனால அவளோட ஃப்ளர்ட் பண்றது தப்புன்னு நினைப்பாங்க. எல்லாம் நாசமா போச்சு. இந்த பிளான் கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இந்த பிளான் கூட நான் என்ன அர்த்தம்? வேற ஏதாவது பிளான் இருந்துச்சா? இல்ல அதெல்லாம் இல்லையே. இது தவிர வேற என்ன பிளான் அபி? அப்போனா இந்த பிளான் ஃபெயில் தான். இப்போ அடுத்து என்ன பண்ண போற? பாட்டியை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும். ஆனா டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்கு எந்த வழியும் தெரிய மாட்டேங்குது. பாட்டியை கன்வின்ஸ் பண்றதா? அதுக்கு சான்ஸே இல்ல அபி. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். அது நடக்க ஐடியா. என்ன?
என் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. வழியை ஏன் மறைச்சிட்டு இருக்க? ஸ்வீட் ஹார்ட், கோச்சிக்காம வழியை விடு. அபி அபி என்னாச்சுப்பா? காலையில இப்படி ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருக்க? எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு கிராணி. அது இப்பதான் உனக்கு தெரியுமா? அப்ப இவ்வளவு நாளா உனக்கு நம்பிக்கை இருந்துச்சா? இருந்துச்சு கிராணி. ஒரு பிளான் மூலமா எனக்கு எல்லாம் திரும்ப கிடைச்சிருக்கும். அந்த ஐடியாவையும் நீங்க தான் கொடுத்தீங்க. நான் கொடுத்த ஐடியாவா? அதான் பிரக்யாவை இம்ப்ரெஸ் பண்ற ஐடியா. அவளை எமோஷனலா லாக் பண்ணி எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் திரும்ப வாங்குற ஐடியா. அந்த ஐடியாவா? நீதான் முடியாதுன்னு சொல்லிட்டியே. முடியாதுன்னு சொன்ன. ஆனா அவன் நம்மளை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கினப்போ நம்ம ஏன் ஏமாத்த கூடாது? அப்பா அவ வழிக்கு வந்துட்டாளா? வழிக்கு வந்திருப்பா கிராணி. பாட்டி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. என்ன? இதுல அக்கா எங்கிருந்து வந்தாங்க? அதுதான் கிராணி எனக்கும் புரியல. பாட்டி எப்படி இதுல வந்தாங்க? நான் கூட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பாட்டி சடனா அங்க வந்துட்டாங்க. பாட்டியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல கிராணி. அவங்க முன்னாடி இப்படி நடந்தா சும்மா இருப்பாங்களா? என்ன அடிச்சது மட்டும் இல்லாம நான் என்னோட ரூம்ல தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கிராணி. இப்போ நீங்களே சொல்லுங்க, பாட்டியை கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் இந்த பிளானை எப்படி சக்சஸ் பண்ண முடியும்? இந்த வீட்ல பாட்டியை சமாளிக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? My plan is flop. Run. இரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட எந்த பிளானும் ஃப்ளாப் ஆகாது. நீ அந்த பிரக்யாவை உன் வழிக்கு கொண்டு வா. அக்காவை நான் பாத்துக்கிறேன். Really, Granny? என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் வாக்கு கொடுத்தா மீறவே மாட்டேன். எப்படியாவது அந்த பிரக்யாவை உன் வலையில விழ வைக்கிறது தான் உன் வேலை. அக்காவை சமாளிக்க வேண்டியது என்னோட வேலை. Granny, you're too good. You're awesome, Granny. என் பேரனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். You're too sweet. ரெண்டுத்தையும் திரும்ப சேர்த்து வச்சுட்டாரா? உண்மையிலேயே நான் தான் இதை வாங்கினா இல்ல இவர் என்ன ஏமாத்துறாரா? பாக்கிறதுக்கே செம்ம கியூட்டா இருக்கு. கண்டிப்பா நான் தான் வாங்கிட்டு வந்திருப்பேன். செம்ம மூட்ல இருக்கா. இதுதான் சான்ஸ். அதோட என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஏதோ ஏன் கூட பண்ணலாம்ல. நீங்க எப்ப வந்தீங்க? நான் நினைச்சு அந்த பொம்மையோட கன்னத்தை பிடிச்சு கிள்ளிக்கிட்டு இருந்தியே அப்போ. அந்த பொம்மையை நான் நீங்கன்னு நினைச்சிருந்தேன்னா கண்ணத்தை இல்ல காதை திருகிருப்பேன். Of course, காதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சுகமே தனிதான்ல. ஸ்டார்ட். ஒரு நாள் ராத்திரி நீங்க இந்த ரூம்ல இல்லாம வேற ரூம்ல தூங்கினா சரியாயிடுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னடா திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க? நேத்து நைட்டு வேற ரூம்ல தங்கணுங்கிற டெசிஷன் இருக்கு. அது நானா எடுத்தது. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வேற ரூம்ல தங்கறதுக்கு முடிவெடுத்தேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்காக என் மனசுல இருக்கிற ஃபீலிங் ரியலான்னு தெரிஞ்சுக்கணும். உன்னை பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீலிங் வருதா இல்ல பார்க்காமலும் வருமா? அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. என்னன்னு கேட்டா நைட்டு ஃபுல்லா உன்னை பயங்கரமா மிஸ் பண்ண. ஏய், நீ என்ன மிஸ் பண்ணல? நான் ஏன் உங்களை மிஸ் பண்ண போறேன்? நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நிம்மதியா தூங்கினேன். அப்புறம் கனவுல நான் வந்திருப்பேன். அதுக்கப்புறம்